அமெரிக்க அதிபர் டிரம்பை மட்டுமல்ல மொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ள ஈரானின் புதிய அறிவிப்பு. இது வெறும் அறிவிப்பாக இல்லாமல் செயல் வடிவம் பெற்றால் என்னாகும் என்பதுதான் தற்போது உலக நாடுகளில் பெரும் அச்சமாக உள்ளது. என்னதான் அறிவிப்பை ஈரான் வெளியிட்டது, இதனால் இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கியது முதல் உலக நாடுகள் பல்வேறு பொருளாதார சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக எரிவாயு பற்றாக்குறையால் உலக நாடுகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன. போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அழுத்தம் அதிபர் டிரம்புக்கு இருந்ததால் கடந்த ஏப்ரல் மாதம் மட்டும் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. இருப்பினும் அதில் உடன்பாடு ஏற்படாததால் மீண்டும் இரு நாடுகளும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இதற்கிடையே ஈரான் மீது 13 இரவுகள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வந்த அமெரிக்கா திடீரென அமைதி காத்து வந்தது. இதனால் மீண்டும் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று சிலர் கணித்தனர். ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது போல் ரகசிய தாக்குதல்களை நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு வருவதாக தற்போது செய்திகள் வெளிவருகின்றன. குறிப்பாக ஈரானின் எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு இலக்குகள் மீது இராணுவ தாக்குதல்களை நடத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக ஊடக தகவல்கள் வெளிவந்தன. தற்போது இந்த செய்திக்கு ஈரான் தனது பதிலடியை வழங்கியுள்ளது. அதாவது அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ தங்கள் நாட்டின் மீது புதிய தாக்குதல்களை தொடர்ந்தால் மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய எரிசக்தி வசதிகள் மீது பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் வயலான கவார் 7 மில்லியன் எண்ணெய் பீப்பாய்கள் தயாரிக்கும் அப்கை குரைஸ் ஆகிய எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஜாகும் எண்ணெய் வயல், ருவை சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கத்தார், குவைத், பஹ்ரைன், இஸ்ரேல் ஆகிய பகுதிகளில் உள்ள எண்ணெய் வயல்கள் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது உண்மையாகும் பட்சத்தில் இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு மீண்டும் அதிகரிக்கும். மேலும் இந்திய ரூபாயின் சரிவு, தங்கத்தின் விலை அதிகரிப்பு போன்ற பொருளாதார பிரச்சனைகள் இந்திய ஆட்சியாளர்களை மூழ்கடிக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர்.